மிகுவேல் என்பது மெக்சிகோவின் சாண்டா செசிலியாவில் வாழும் 12 வயது சிறுவன். அவரது குடும்பம் காலணிகள் தயாரிப்பது மற்றும் அனைவரும் அந்த கடையில் வேலை செய்வது. ஆனால் மிகுவேல் ரகசியமாக இசையை விரும்புகிறார் மற்றும் ஒரு இசைக்கலைஞராக ஆக வேண்டும் என்று கனவு காண்கிறார். அவரது குடும்பம். ஒரு நாள் பள்ளியில் இசை போட்டி அறிவிக்கப்படுகிறது, ஆனால் அவரது குடும்பம் இல்லை என்று சொல்கிறது. மிகுவேல் எர்னெஸ்டோவின் அருங்காட்சியகத்திற்குள் ரகசியமாக சென்று அவரது கித்தாரை பார்க்கிறார். அங்கே எர்னெஸ்டோதான் தனது பெரிய தாத்தா என்று மிகுவேல் நம்புகிறார். அவர் அங்கு ஹெக்டர் என்ற நல்ல மனிதரை சந்திக்கிறார். அவர் எர்னெஸ்டோவின் பாடல்களை தானே எழுதியதாக சொல்கிறார். ஹெக்டர் எர்னெஸ்டோ தனது இசையை திருடி அவரை விட்டுச் சென்றதாக கூறுகிறார். மிகுவேல் பழைய புகைப்படங்களும் ஆவணங்களும் கண்டுபிடிக்கிறார். அவை ஹெக்டர் தான் அவரது உண்மையான குடும்பம் என்பதை நிரூபிக்கின்றன. அவர் உண்மையை குடும்பத்திடம் சொல்ல வீட்டிற்கு ஓடிச் செல்கிறார். யாரும் நம்பவில்லை. அவர் ரிமெம்பர் மீ பாடலை கோகோவுக்கு பாடும் வரை. மாமா கோகோ தனது அப்பா ஹெக்டரை நினைவு கூர்கிறார் மற்றும் பாடலுடன் சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறார். இசைதான் அவர்களை பிரிக்கலை, பொய்கள்தான் பிரித்தது என்பதை குடும்பம் உணர்கிறது. அவர்கள் இசை தடை சட்டத்தை நீக்கி மிகுவேல் தனது கனவை பின்பற்ற அனுமதிக்கிறார்கள். மிகுவேல் தனது உறவினர்களுடன் கித்தார் கற்றுக்கொள்கிறார் மற்றும் பள்ளியில் வாசிக்கிறார். குடும்பம் காலணிகள் தயாரிக்கிறது, ஆனால் இப்போது அவர்கள் இசையையும் உருவாக்குகிறார்கள். மிகுவேல் தனது பாடல்களின் மூலம் ஹெக்டரின் நினைவுகளை உயிருடன் வைத்திருக்கிறார் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் அன்பும் இசையும் குடும்பத்துடனும் கொண்டாடுகிறார்கள். அவர் அம்பித்